அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உங்கள் மீது உண்டாகட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்கின்ற உயரிய பிரார்த்தனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நம்மளுடைய இந்த யூடியூப் வீடியோ அண்டு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கப்பட்டுள்ள நோக்கம், பலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய துவா அவர்களுக்கு போய் சென்றட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். பலஸ்தீனில் அந்த காசா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இறை உதவிகள் இந்த முழு உலகத்திற்கும் ஒரு அத்தாட்சியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்காக மட்டும் போராடவில்லை. மஸ்ஜிதுல் அல் அக்ஸா என்கின்ற இஸ்லாத்தின் மூன்றாவது புனித ஸ்தலம், அதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இந்த போரானது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பலஸ்தீனம் என்ற பூமி யாருக்கு சொந்தமானது? இஸ்ரேலியர்களுக்கும் அந்த பூமிக்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றின ஒரு தனி வீடியோவை நம்ம தனியாக ஒரு லென்த்தான வீடியோவாக நம்ம போடுவோம். இப்போ ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே மிகவும் வலிமைமிக்க இராணுவம் என்று சொல்லி கொண்டு போன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் இதுவரை அவர்கள் நிர்ணயித்த ஒரு இலக்கை கூட அவர்களால் அடைய முடியவில்லை. ஹமாஸை அழிப்போம், பணைய கைதிகளை மீட்போம், காசாவில் ஆட்சி மாற்றத்தை பண்ணுவோம் என்று உள்ளே நுழைந்த அவர்களால் இதுவரை 40,000 அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்ததை தவிர, 1,00,000 பேரை ஊனமாக்கியதை தவிர இதுவரை அவர்கள் நிர்ணயித்த ஒரு இலக்கையும் அடைய முடியவில்லை. உண்ண உணவில்லை, குடிக்க நீர் இல்லை, மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்புகள் இல்லை. அப்படி இருந்தும் அந்த போராளி குழுக்கள், ஹமாஸ் என்கின்ற சுதந்திர போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகிற்று என்று முழு உலகமும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும்தான் அந்த மக்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடந்த போர் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது உலகப் போர், 2வது உலகப் போர், சதாம் ஹுசேன் போர், எவ்வளோ போர் நடந்திருக்கும். முழு உலகப் போரிலையும் இத்தனை குண்டுகள், இத்தனை பிளங்கர் பிளாஸ்டுகள் குண்டுகள் போடப்படவில்லை. ஒரு சிறிய காசா என்கின்ற நிலப்பரப்பில் போடப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் அந்த போராளி குழுக்களை அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், அக்டோபர் 8ஆம் தேதி முதல் களத்திற்கு வந்த ஹிஸ்புல்லா அமைப்பு, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு, அவர்களுடைய தலைவர் இன்றைக்கு கொல்லப்பட்டுள்ளார். மிகவும் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு தலைவர்களை இழந்தாலும் போராளி குழுக்கள் தன்னுடைய போராட்டத்தை இன்னும் வீரியப்படுத்துவார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் குறைக்க மாட்டார்கள். இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை அவர்கள் ஏவியுள்ளார்கள். இதற்கு முன்பாக எத்தனோ தலைவர்களை அவர்கள் இழந்துள்ளார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் ஒருபோதும் சோர்வடையவில்லை. போராளி இஸ்லாத்திற்காக, முஸ்லிம்களுக்காக போராடக்கூடியவர்கள் தோற்றாலும் ஷஹாதத், ஜெயித்தாலும் வெற்றி. அவர்கள் எந்த விதத்திலும் தோற்று போக மாட்டார்கள். நாளை மறுமையில் அவர் வெற்றி அடையக்கூடியவர்கள். ஆகையால் போராடக்கூடிய போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களுடைய தியாகங்களுக்கும் உங்களுடைய அனைவருடைய துவாவும் தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வருட காலமாக காசா மக்கள் அனுபவித்த வேதனைகள் இன்றியும் அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும். முழு சுதந்திர போராளிகள் முடிவு செய்துவிட்டார்கள். போர் நிறுத்தம் என்று வந்தால் நிரந்தர போர் நிறுத்தம், சீஸ்ஃபயர், தற்காலிக போர் நிறுத்தம் என்பது கிடையவே கிடையாது. அது வரைக்கும் இந்த போரானது நடத்தியே தீர்வோம். எங்களுடைய வருங்கால சந்ததிகளை நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம். எத்தனை உயிர்கள், எத்தனை தியாகங்கள் கொடுத்தாலும் சரி என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய துவா அவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வருட காரணமாக அவர்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் போட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் யூடியூப்லேயும் அதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அன்றன்று நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட்கள், நியூஸ்கள் எல்லாம் உங்களுக்கு நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ். In the Middle East, he is the figurehead. Of his death, if it is indeed confirmed by Hezbollah.
Hassan Nasrallah is a larger than ரஃபாவோட பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா பலஸ்தீனில் மெக்காவா டேம் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப போர் நடக்கும்